इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् சாதாரணம் கணம்னு நாம சொல்ற இடத்துல அது ஒரு ஞானம் இல்லை, அங்க ரெண்டு ஞானமா இருக்கு. ரெண்டு ஞானத்துல ஒரு ஞானம் எதிர்கால இருக்கிற வஸ்துவை தெரிவிக்கிறது, இன்னொரு ஞானம்ங்கிறது மரணம் ஏற்கனவே பார்த்தவருக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஆனா ஞாபகம் வருதுங்கிறது தெரியல அந்த சமயத்துல. அதான் மரணாபிமான பிரமோஷம் அப்படின்னு சொன்னான். இப்படி சொன்னதால என்ன ஆச்சு, அந்த ஸ்மிருதிரூபகா பரஸ்பரபூர்வ திருஷ்டாவபாசகாங்கிற இடத்துல ஸ்மிருதிஹீனு தான் சொல்லணுமே தவிர ஸ்மிருதி ரூபகான்னு சொல்லக்கூடாது அப்படின்னு ஒரு ஆர்த்தத்தை கலந்துருக்கான். இப்ப சித்தாந்தி அதுக்கு பதில் சொல்றார். பதில் என்ன சொல்றாரு தெரியுமா, அவங்க எப்படி கலந்து விட்டாங்கன்னா அதே மாதிரி அவனுக்கு பதில் மரணாபிமானம்னு சொல்றியே அப்படின்னா என்ன அப்படின்னு ஆரம்பிச்சு இதை சொல்றியா அதை சொல்றியான்னு ஒரு 4 விகல்பம் பண்ணிட்டார். எதுவுமே இல்லைன்னு அப்பனா ஸ்மரணாபிமானம்னே உனக்கு சொல்ல தெரியலன்னு சொன்னா அதனுடைய பிரமோசமானதாக நீ எப்படி சொல்ல முடியும்? ஆகையால ஸ்மரணாபிமானமும் இல்லை, அதனுடைய பிரமோசமும் இல்லை, இது ஸ்மிருதி கிடையாது, இது ஸ்மிருதியை போல இருக்கக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம் தான் அப்படின்னு இவருடைய சித்தாந்தத்தை சொல்றார். அதனால ஸ்மிருதி ரூபகாதானே தவிர ஸ்மிருதி இல்லை, ஸ்மிருதியை போல இல்லை ஞானம். அதுதான் உச்சது கோயம் மரணாபிமானோ நாம. மரணாபிமான ஸ்மரணாபிமான அது ஐக்கியப்படுத்து அப்படின்னு சொல்றது, அது என்னது மதாவத் ஞானானுவித்ததையா கிரகம். மரணாபிமானம்னா இப்படின்னு விஷயம் நமக்கு தெரியறக்க அது ஞானானுவித்தமாக தெரிந்தால் அதுதான் ஸ்மரணாபிமானம் அப்படின்னு. ஞானானுவிதமாக தெரிகிறதுனா என்ன அர்த்தம்? இப்படி பார்ப்போம், நான் அதை விஷயத்தை புரிய வைக்கிறேன். எதுக்காக ஒரு குடம் இருக்குன்னு வச்சுக்கேன், கண்ணை திறந்து பார்த்தோம், பார்த்தா என்ன தெரிகிறது? குடம் தெரிகிறது இல்லையா? இது வெறும் குடம் தெரிகிறது. குடம் தெரிகிறதுன்னு தெரிகிறதோ? தெரிகிறதுன்னு தெரிஞ்சா ஞானானுவிதத்துதான் சரியா? தெரிகிறது வெறும் குடம் தெரிகிறது, குடம் மாத்திரம் தெரிந்தால் அது ஞானானுவிதமாக இல்லை, வெறும் விஷயம் தெரிகிறது. குடம் தெரிகிறதாக தெரிந்தால் அவனை தெரிகிறதாக அந்த குடம் தெரிகிறதோ இல்லையா? ஜாதோ கதா நான் பார்த்துட்டு இருக்கேனே தெரிகிறது கிடம் அப்படின்னு தெரிஞ்சாக்க ஞானத்தோடு சேர்ந்து தெரிகிறது அந்த குடம். நீங்க ஸ்மரணம் எல்லாமே இப்படித்தான் வரும். அன்னைக்கு பார்த்தேன் அப்படின்னு இதுக்கு ஞாபகம் வருது. அன்னைக்கு பார்த்தேனேன்னு சொன்னா அந்த ஞானத்தோட சேர்த்துதானே அந்த விஷயம் தெரியுது. அன்னைக்கு பார்த்த விஷயம் அன்னைக்கு பார்த்தேன்னு அந்த ஞானத்தோடு சேர்ந்து தெரியுது இல்லையா? ஆகையால மரணத்துக்கு எது விஷயமாகுமோ அதெல்லாம் ஞானானுவிதமாக விஷயமாகும். இப்ப ஞானானுவிதம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுதான் ஸ்மரணத்துக்கு லட்சணம், இதுதான் நான் ஸ்மரணாபிமானம்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு இவர் சொல்றார், இதை நீங்க அப்படி சொல்றது தெரியலைங்கிற. நதாவது ஞானானுவித்ததையா கிரகணம் ஸ்மரணாபிமானோ நாமான்னு கேட்டுக்கணும். ஸ்மரணாபிமானோ நாம நதாவது ஞானானுவித்ததையா கிரகணம். ஏன் அப்படி சொன்னா என்ன? நகி அபிவிருத்தஸ்ய ஞானஸ்ய கிராஹ்ய விசேஷணத்தையா விஷயபாவः. கிராஹ்ய அபிவிருத்தம்னா அதீதம்னு அர்த்தம். அதீதம்னா ஏற்கனவே போயிட்டு அப்பேற்பட்டது அதிவிருத்தம். ஏற்கனவே அந்த ஞானம் போன பிற்பாடு அந்த ஞானம் அதிவிருத்தமாச்சு. அது எங்கேயாவது பிரத்யட்சமா தெரியக்கூடிய விஷயத்துல கிராஹ்யமாகுமா? பிரத்யட்சம் எது ஆகும் தெரியுமோ? பிரத்யட்சத்துக்கு எது விஷயம்? சம்பந்தம் வர்த்தமானது நிறுத்தியதே தச்சுராகும். பிரத்யட்சமாகனா நமக்கு பிரத்யட்சமாகிற சமயத்துல அந்த வஸ்து இருக்கணும். எது தெரியுறதோ அது அந்த சமயத்துல இருக்கணும்.
இதுதான் கிரகணம்னு சொல்றது. கிரகணம்னா பிரத்யக்ஷம். ஏற்கனவே இருந்தது இப்ப தெரியுமோ, பிரத்யக்ஷமா தெரியுமோ, தெரிய முடியாது இல்லையா? அதனால அதிவிருத்த ஞானத்தை கிராஹ்யம்னா பிரத்யக்ஷ விஷயமான வஸ்துக்கு விசேஷணமாக அது எப்படி தெரிய முடியும்? அது சாத்தியம் இல்லை. அதனால என்ன சொல்ல வேண்டியிருக்கோம்? தஸ்மாத் சுத்தமேவ அர்த்தம் ஸ்மிருதி அவபாசயதி ந ஞானானுவித்தம். அந்த ஸ்மரணமானது அர்த்தம்னா விஷயம், விஷயத்தை மாத்திரம்தான் தெரிவிக்குமே தவிர ஞானத்தோடு சேர்த்து அந்த விஷயத்தை தெரிவிக்காது அப்படின்னு சொல்லிட்டார். இது பிராபாகரனை பார்த்துதான் இந்த மாதிரி கேட்கலாம், மற்ற யாரையும் பார்த்து கேட்க முடியாது. ஏன்னு கேட்டா பிரத்யக்ஷத்துக்கு தான் இந்த நியமம், அந்த விஷயம் அந்த சமயத்துல இருக்கணுங்கிறது. பரோட்ச ஞானத்துக்கு அது அவசியம். ஏற்கனவே அந்த மாதிரி நடந்தது அப்படின்னு யாராவது கதை சொன்னா நமக்கு அழகா புரியும். புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த வஸ்து அப்படியே இருக்குன்னு இல்லை. பரோட்ச ஞானத்துல அதீத விஷயங்கள்லாம் கூட தெரிவிக்கலாம், அது விஷயமாகும். ஆனால் இது இவனுக்கு பிராபாகரனுக்கு என்ன ஆச்சுன்னா, அந்த பிராபாகரன் எல்லா ஞானத்தையும் ஞானாம்சத்திலையும் ஜாத்திரம்சத்திலையும் அபரோக்ஷம்னு வச்சுக்கிறாங்க. விஷயாம்சத்துல தான் பரோட்சம். எந்த தியானம் வந்தாலும் பரோட்ச தியானமாகட்டும் அபரோக்ஷ தியானமாகட்டும், அந்த தியானம் எல்லாமே அந்த விஷயாம்சத்துல பிரத்யக்ஷம் பரோட்சம் அப்படிங்கிற வித்தியாசம் கொண்டதாக இருக்கும். ஆனால் சுவாம்சம் அந்த தியானாம்சத்திலோ யாருக்கு அந்த தியானம் வந்ததோ, ஜாதா இருக்காங்க, அந்த ஜாதா விஷயத்திலோ அந்த தியானம் எப்போதுமே பிரத்யட்சமாதான் அப்படின்னு அவனுடைய நியமம். மூணும் சேர்ந்துதான் தெரியும். ஒன்னை விட்டுட்டு ஒண்ணு மாத்திரம் தெரியாது. திருப்பூட்டின்னு சொல்றது. இப்ப கடத்தை நான் கண்ணால பாக்குறேன், எனக்கு கடம் தெரியுது. எப்படி தெரியுது? எனக்கு கடம் தெரியுது. எனக்குன்னு சொல்ற நான் தான் ஜாதா. எனக்கு அது தெரியுறதுன்னு சொல்றேன் இல்லையா? அந்த தெரியுறதுங்கிறது ஞானம். என்ன தெரியுது? கடம் தெரியுது. இப்ப கடங்கிறது பிரமேயம். பிரமேயமான கட விஷயத்தில் இந்த ஞானம் பிரத்யக்ஷம். எனக்கு தெரியுறதுங்கிறதும் பிரத்யக்ஷம் தான், நான்கிறதும் பிரத்யக்ஷம் தான். இந்த விஷயத்துல நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். இந்த கடம் மேலேந்து எனக்கு தெரியுமே தவிர அதுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் அனுமானம் பண்றேன், அந்த கடத்துக்குள்ள ஜலம் இருக்கு. கடத்துல இருக்கிற ஜலத்தை நான் இங்கிருந்து பார்த்தா தெரியாது இல்லையா? கண்ணாலுக்கு பார்க்க முடியாது. அதுல ஜலம் இருக்கு அப்படின்னு அனுமானம் பண்றேன். அனுமானம் பண்ணா இப்ப அதுல ஜலம் இருக்கு, அது எனக்கு தெரியுது. அதுக்குள்ள ஜலம் இருக்கிறது தெரியுது. ஆனால் பிரத்யட்சமா தெரியுறதோ? ஜலம் எனக்கு பரவும். ஆனா எனக்கு அது தெரியுறதுங்கிறது பிரத்யட்சம் தான். எனக்கு தெரியுறதுங்கிறதும் தெரியுறதுங்கிறதும் இந்த ரெண்டு அம்சத்துல அந்த ஞானம் கூட பிரத்யட்சம் தான். ஆனா அதுக்கு விஷயமான ஜலம் விஷயத்தில் இந்த ஞானம் பரோட்ச ஞானம் ஆகும். இன்னொன்னு பார்ப்போம். நேற்றுக்கு நான் இங்க அந்த ஜலத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். எதுக்கு சொல்றான்? மறுநாளைக்கு சொல்றான். நேற்றுக்கு பார்த்தேன்னு நீதி சொல்றாங்க. அது என்னாச்சு? நேற்றுக்கு பார்த்தது இவனுக்கு ஞாபகம் வந்துருக்கு. நாம் பார்த்தேன்னு சொல்றதுனால ஞாதா ஸ்மர்த்தா அனுபவம். மரணம் யாருக்கு வந்ததோ அவன் தான் ஸ்மர்த்தா. ஸ்மர்த்தாவை நம்ம நினைச்சுக்கல. ஸ்மர்த்தா விஷயத்துல பிரத்யட்சம் இது இந்த ஞானம். அந்த ஸ்மிருதி ஞான விஷயத்திலையும் அது பிரத்யட்சம் தான். அவன் எந்த விஷயத்துல அவன் நேற்று எந்த விஷயத்த பார்த்தானோ இதுவே பார்த்தான்னு சொன்னானே அந்த விஷயத்துக்கு இது ஸ்மிருதி. அந்த விஷயத்துக்கு ஸ்மிருதியை தவிர மற்ற வேற எந்த விஷயத்துக்கும் இது ஸ்மிருதி இல்லை. ஆத்ம ஞான அம்சத்திலேயோ அந்த ஞான அம்சத்திலேயோ அது ஸ்மிருதி கிடையாது, பிரத்யட்சம் தான். எல்லா ஞானமும் யாருக்கு வந்ததோ அவன் விஷயத்தில் அந்த ஞான விஷயத்தில் பிரத்யட்சம் தான். அதனுடைய பிரமேயம் எதுவோ அந்த பிரமேய விஷயத்துல பிரத்யட்சம் பரோட்சம் ஸ்மிருதி அனுபவம் இந்த வித்தியாசம் கொண்டதாக இருக்கும். சித்தாந்தம் இப்படி இருக்கும்போது ஞானத்துக்கு எது பிரமேயமோ அந்த பிரமேயம் விஷயம் மாத்திரம்தான். அதுக்கு ஞானம் இல்லை, பிரமேயமாகாது. ஞானத்துக்கு ஞானம் பிரமேயமாகாது. ஞானம் ஸ்வப்பிரகாசம்னு பிராபாகரனுடைய சித்தாந்தம். அது இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகிறதாக ஒதுங்கலாம். அது தானாவே பிரகாசிக்கிறது ஸ்வப்பிரகாசம். அது இன்னொரு ஞானத்துக்கு விஷயமாகாது. இது அவருடைய சித்தாந்தம். அப்போ ஞானானுவித்தமாக அந்த விஷயத்தை
இந்த ஞானம் தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே வந்து போன ஞானத்தை அது எப்படி தெரிவிக்க முடியும்? ஏற்கனவே தெரிஞ்ச இந்த விஷயத்தை நினைத்து பார்க்கலாமே தவிர அந்த ஞானத்தை எப்படி நினைச்சு பார்க்கறதுன்னு கேட்கிறான். ராபாகரனுக்கு தான் முடியாதே தவிர மற்றவாளுக்கு முடியும். அவனுடைய சித்தாந்தப்படி அவனுடைய கொள்கைப்படி பார்த்தா அவனுக்கு சரியா வரணும். ஞானானு ததாச்ச பதார்த்தோ நதிருஷ்டோ ஞான சம்சேதா. இது வேறு சொல்ற. நீ பல இடத்துல ஞானம் தெரியாமல் விஷயம் மாத்திரம் ஞாபகத்துக்கு வருது. அந்த மாதிரி நிறைய இடத்துல நீ பார்க்கலாம். எப்படி ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு ஒரு வாக்கியம் சொன்னேன். இதுல உள்ள ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு ஒரு அர்த்தத்தை ஞாபகப்படுத்தினது. அர்த்தத்தை ஞாபகப்படுத்துறதுன்னு சொல்றேன். மரணம் ஏற்படுறது. இந்த மரணம் வரது எப்படி மரணம் வருது? ஆமா, அன்னைக்கு பார்த்தோன்னே அந்த ராமன் அப்படி ஞாபகத்துக்கு வருது. அங்கு பார்த்ததாக கேட்டதாக ஒரு ஞானானுயுக்தமாகவா அந்த அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது? இல்லை, வெறும் அர்த்தம் ஞாபகத்துக்கு வருது. கிராமம்னா கிராமம், ராமனா ராமன் வச்சுட்டீங்கன்னா கவனம் அப்படின்னு தெரிகிறது. இந்த இடத்துல பதத்திலிருந்து வரக்கூடிய பதார்த்த ஸ்மரணத்துல ஒரு ஞானானுயுக்தமாக அந்த பதார்த்தம் தெரியல, சுத்தமா பதார்த்தம் மாத்திரம் தெரிகிறது. ஆகையால ஸ்மரணாபிமானம் சொல்லி எங்க காண்பிச்சு ஞானானுயுக்தமாக தெரிகிறதுன்னு அது கிடையாது. ஞானானுயுக்தமாக ஒரு சமயம் தெரிந்தால் அப்ப எல்லா பதத்துக்கும் அந்த அர்த்தத்துல ஞானமும் சேர்ந்துவிடும். கிராம பதத்துக்கு என்ன அர்த்தம்? பார்த்த கிராமம், ஏற்கனவே பார்த்த கிராமம்னு அர்த்தமாகும். அந்த பார்த்ததுங்கிறதும் அந்த அதுல சேர்ந்துடும். அப்ப பார்க்காத கிராமத்தை பத்தி பேசினா தெரியாது. அதனால என்ன, அந்த ஞானங்கிற அர்த்தம் சத்தியார்த்தத்தை சேர்ந்துக்க கூடாது. அதான் சொல்றார், ஞானத்தியாபி சத்தியார்த்தத்துவ பிரசங்கா. அப்படி ஒரு சமயம் அந்த ஞானமும் அந்த பதத்திலிருந்து நமக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னால் பதார்த்தத்துல ஞானமும் தெரிஞ்சுவிடும். பத வாக்கியார்த்தத்துல ததா யுக்த பூபாத விஷயா ஸ்ருதி தத்வித்யா இது கிராஹ்ய மாத்திரத்தா ந ஞான பராமரிப்பு. இவனுக்கு ஒரு குறித்த பூபா ஏதோ ஒரு நிலம் இருக்குன்னு வச்சுங்களேன். அது எனக்கு ஆசையா இருக்கு, அதனால அதை பத்தி ஞாபகம் வச்சுக்கிறான். அது நம்ம அவசியம் நம்ம வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. அதுன்னு சொன்னாக்கா அந்த நிலத்தை மாத்திரம்தான் அவன் நினைக்கிறானே தவிர அதோட ஞானத்தெல்லாம் சேர்த்து இல்லை. நாம் பார்த்த நிலம் அப்படின்னுலாம் இல்லை. ஏதோ அந்த நிலம் இவருக்கு சகா சேத்தியா சகா பூபாகா மயா சேத்தியா அப்படின்னு. இது கிராஹ்ய மாத்திரத்தா, கிராஹ்யமான விஷயத்தை மாத்திரம் அதை தெரிவிக்கிறதே தவிர அந்த ஞான பராமரிக்கும். ஏற்கனவே பார்த்தான் போனா அந்த அந்த ஞானத்தெல்லாம் பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்படித்தான் பூயஸ்யா ஞான பராமரிப்பு சூன்யாக ஏதும் கிருதய. ஸ்ருதியில முக்காவாசி ஸ்ருதிகள் ஞானத்தை தெரிவிக்காமல் தெரிந்த விஷயத்தை மாத்திரம் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கும். அப்படிதான் சொல்லும்படியாக இருக்கும். பூயஸ்யா கிருதயம் எதை வச்சு அப்படி சொல்றேன்னு பார்க்கலாம். இங்க ஒரு யுக்தி கூட இருக்கு. ஒரு ஆசாமிய நான் 100 தடவை பார்த்திருக்கேன். யுக்தி பார்த்துட்டே வந்திருக்கேன். அப்புறம் ஒரு நாளைக்கு அவரை நினைச்சு பார்க்கிறேன். நினைச்சு பார்க்கும்போது அந்த அவரை நினைச்சு பார்க்கிறதாக இருந்தால் அவரை எத்தனை தடவை பார்த்தேனோ அத்தனை தடவை சேர்ந்து ஞாபகத்துக்கு வரணும் உண்டோ? அப்படி ஒண்ணும் இல்லை. அவரை நான் யாரை பார்த்தேனோ அவரை நான் நினைச்சு பார்க்கிறதா இருந்தால் அந்த பார்த்ததுங்கிற ஞானத்தோடு சேர்த்துதான் அவனை என்னால ஸ்மரிக்க முடியும் அப்படின்னு இருந்தால் 100 தடவை பார்த்தா 100 ஞானம். அப்படி இல்லை. ஒரு தடவை பார்த்தது தனித்தனியா வேற நினைச்சு பார்த்துக்கணும். அன்னைக்கு பார்த்தேங்க, அன்னைக்கு அப்படி பண்ணாரு, இன்னைக்கு இப்படி பண்ணாரு அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொன்றும் நினைச்சு பார்க்கலாமே இல்லை. மொத்தத்தையும் கேட்டா எல்லாம் கேட்டாதான் ஞாபகத்துக்கு வருங்கிறது கிடையாது. அதனால இந்த விதத்துல பார்க்கறது எது ஏற்கனவே பார்க்கப்பட்டதோ அந்த விஷயத்தை மாத்திரம் நினைச்சுக்க முடியும். அந்த விஷயத்தோடு அந்த ஞானத்தை சேர்த்துதான் நினைக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதனால ஞானானுவித்தயா கிரகணம் இதுதான் ஸ்மரணம் அப்படின்னு நினைச்சுக்க வேண்டாம். அதுக்கு பூயஸ்யா ஞான பராமரிக்க சூன்யாக ஏவ ஸ்மிருதயா நாபி வதத்தோ ஞானஸ்ய ஸ்மரணாபிமானோ நாம ரூபபேதா அவபாசத்தை. இவ்வளவு தூரம் பேசினது கோலம் ஸ்மரணாபிமானோ நாமங்கிற கேள்விக்கு ஞானானுவித்தயா கிரகணம்னு நாம ஒரு சமயம் பதில் சொன்னால்
அதை கண்டிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பேசினார். அவன் வேற மாதிரியே பதில் சொன்னான்னு வச்சுக்கோ. போதும் ஸ்மரணாபிமானோ நாம தியானத்து ஸ்வகதா ரூபபேதா. அந்த தியானத்திலே ஒரு வித்தியாசப்பட்ட ஒரு தர்மமா விசேஷத்துல ஒண்ணும் இல்லை. ஞானத்தை பார்த்தாலே தெரியும் இது ஸ்மரணம், இது அனுபவம் அப்படின்னு தெரியுமா. அப்ப ஞானத்துக்கு ஸ்மரணாபிமானம் அதுல ஒரு விசேஷமான தர்மம் இருக்கு. அதுக்குதான் நான் ஸ்மரணாபிமானம்னு பேர் வச்சேன் அப்படின்னு சொல்றான். ரூபபேதனா அதுல இருக்கிற ஒரு தர்மம் நகி இதையும் தப்புங்கிறார் அப்படின்னு சொல்ல முடியாது. நகி நித்யானமேயம் ஞானம் அந்யத்வா வஸ்து ஸ்வதேவ ரூபசம்பன்னம் இருக்குது. ஞானம் அதீந்திரியம்னு பட்ட மீமாம்சகால் சொல்றாங்க. பட்ட மட்டத்துல ஞானம் தெரியாது, பிரத்யட்சமாக அது அனுமானத்தால தெரிஞ்சுக்க வேண்டும் ஞானத்தை. அதாவது எனக்கு ஒரு வஸ்து தெரிகிறதுங்கிறது எப்படி எனக்கு அந்த ஞானம் வந்துருச்சுங்கிறது எப்படி நான் அனுமானம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா, இந்த வஸ்து தெரியுது, அது தெரியணும்னா எனக்கு அது ஞானம் வந்தால்தான் அது தெரியும். ஆக வஸ்து பிரகாசிக்கிறது, பிரகாசிக்கக்கூடிய வஸ்துவை வச்சு எனக்கு அந்த ஞானம் வந்துருச்சு அப்படின்னு அனுமானம் பண்றேன் அப்படின்னு ஆட்ட மீமாம்சகாலுடைய ஒரு பிரச்சனை. பிராபாகரனுக்கு அது இல்லை. பிராபாகரனுக்கு ஞானம் வந்தா உடனே தெரியும், அது பிரத்யட்சம் சொப்பிரகாசம்னு வச்சுருக்கான். இப்ப அதனால ரெண்டுக்கும் சேர்த்து பொதுவாக சொல்றார். ஞானம் விஞ்ஞானமேயம் அப்படிங்கிற சொல்ற பக்கத்துல ஆகட்டும், அந்நியத்துவா வேற ஏதாவது இருக்கட்டும், ஸ்வதேவ ரூபசம்பன்னம் திருஷ்யமே இது நதி. தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தோட தானாகவே தெரியும் அப்படிங்கிறது மற்ற வஸ்து விஷயத்திலையும் கிடையாது, ஞான விஷயத்திலையும் கிடையாது. இதையே இந்த மாதிரி சொன்னேன். ஞானத்துல இருக்கக்கூடிய தர்மம் ஞானம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது ஞானம் தெரியும் போது தெரியாது. அதுக்கு பிரமாணம் என்னன்னா, சபரசுவாமி பாஷ்யத்தில் சொல்லியிருக்கார், அதைவோக்கம் அனாகாராமேவ புத்திம் அனுமீமஹி. ஞானத்தை நான் அனுமானம் பண்ணும் போது அந்த ஞானத்துக்கு அது எப்படி இருக்கு, இப்படி இருக்கு, அப்படி இருக்குன்னு ஒரு ஆதாரங்கள்லாம் இல்லாத ஞானத்தை தான் நான் அனுமானம் பண்றேன். ஞானத்துக்கு ஆகாரம் கிடையாது. ஞானத்துக்கு ஒரு விஷயமோ அதுக்குதான் ஆகாரம் இருக்கு அப்படின்னு வாசித்தார். இது பௌத்தவாதத்தை நிராகரணம் பண்ணிட்டு வரைக்கும் அவர் ஸ்தாபனம் பண்ணினது. ஞானத்துக்கு ஆகாரம் கிடையாது. ஞானத்துக்கு ஒரு விஷயமோ அந்த வஸ்துவுக்கு தான் ஆகாரம் உண்டு. அப்ப ஞானத்தை எப்படி அனுமானம் பண்றது? ஆதாரம் அது வேண்டாமா? இருக்கு ஆதாரமே வேண்டாம், நிராகாராமீவ புத்தியும் அனுமானம் செய்கிறோம் அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அனாகாராங்கிறது அர்த்தம் அனிரூபித ஆகார விசேஷம். அது பதாகாரமா இருக்கா பதாகாரமா இருக்கா, ஞானத்துல ஒரு ஆதாரமும் இல்லை. அனிர்திஷ்ட ஸ்வலக்ஷணம் இத்தியர்த்தா. அது அதோடைய ஸ்வரூபம் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறார். நமக்கு எத்தனையோ விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோமோ, அனுபவிக்கக்கூடிய அந்த விஷயத்தை கூட அது எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறார். படம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா அதை பார்த்து ஒரு ரூபத்தை வர்ணனம் பண்ண முடியும். திரவியத்தை கேட்கும்போது படத்தினுடைய அந்த வர்ணம் எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இன்னொரு வர்ணத்தை காண்பிக்கணும். அது ஒரு கலர் அங்க இருக்கு, அதை போல இந்த கலர்ல இருக்கு அப்படின்னு எதையாவது காண்பிக்கணும். அதுவும் ஒரு விதமான அதை வர்ணிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனால் ஆந்தரமான பதார்த்தம் சுகம்ங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா அது மூணு சொல்லவே முடியாது. இது போல இருக்கும் அதை போல இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. துக்கம்ங்கிறது எப்படி இருக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது. வலி எப்படி இருக்கும் ஆகாரம் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த மாதிரி இருக்கும், சதுரமா இருக்கும், கோணலா இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், ஒண்ணுமே சொல்ல முடியாது. அவ தெரிஞ்சுட்டா அவளுக்கு அதை உபமானமா சொல்லிக்கணும். தெரிஞ்சவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாமே தவிர தெரியாதவனுக்கு வழி கொடுக்குன்னு சொல்ல முடியும். அப்ப அந்த விதத்துல பார்த்தோம்னா இதெல்லாம் அனிர்திஷ்ட ஸ்வலட்சணம் வாசிக்கலாம். தியானமும் அப்படிதான். எனக்கு தெரியுறது, ஆமா தெரியுறதுன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கவே முடியாது. தெரியுறது உனக்கு தெரிஞ்சா அவனுக்கும் தெரியும், அவ்வளவுதானே சொல்லலாம். எனக்கு எப்படி தெரியுறது, அந்த தியானம் எப்படி இருக்குங்கிறது சொல்ல முடியாது. இதுதான் அனிர்திஷ்ட ஸ்வலட்சணம். ஸ்மரணாபிமானாத்மகதா. அதனால தியானத்துல ஏதோ ஒரு விசேஷம் இருக்கும் போல இருக்கு, ஸ்மரணாபிமானம்னு. புத்தி தியானத்துல மாத்திரம் அந்த விசேஷம் உண்டு, மற்ற தியானத்துல கிடையாதுன்னு சொல்லாது. நாசி
கிராஹ்ய விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமான இது வேற. அதாவது இந்த ஸ்மரணாபிமானம்னா என்னன்னா ஸ்மிருதியுடைய விஷயமே தனியா போயிடுறதா. பிரத்யமான விஷயம் இருக்கு, அது அந்த பிரத்யக்ஷ விஷயம் அதுவும் ஸ்மிருதிக்கு விஷயமாக கூடிய வஸ்துவும் அதுலயே ரொம்ப வித்தியாசமானதாக இருக்கு. கிராஹ்ய விசேஷ நிமித்தா, அதான் அனுபவத்துக்கு விஷயம் வேற, ஸ்மரணத்துக்கு விஷயம் வேற, விஷயத்திலேயே வித்தியாசம் இருக்கு. அதனால ஸ்மரணம் செட்டுன்னு வித்தியாசப்பட்டு தெரிஞ்சு போயிடுறது அப்படி சொல்லலாமே கேட்டா இது ரொம்ப தப்பு. ஏன் தப்புனா பிரமாண கிராஹ்யத்தைவ அதிகல அனதிகத்திய நித்தியமானத்வா. பிரமாணத்தினால் எந்த விஷயம் பார்க்கப்பட்டதோ அனுபவிக்கப்பட்டதோ அந்த விஷயத்தான் கொஞ்சம் கூட கூட்டலோ கழித்தலோ இல்லாமல் உறவு ஒன்றும் பண்ணாம அந்த விஷயத்தை தான் ஸ்மரிக்க முடியுமே தவிர ஸ்மரிக்கிறதுக்குன்னு ஒரு தனி விஷயம் ஏற்படாது. ஏற்கனவே எந்த வஸ்துவை பார்த்தானோ அந்த வஸ்துவை இவனால ஸ்மரிக்க முடியும். ஏற்கனவே பார்த்த வஸ்துவில கொஞ்சம் கூட்டி சேர்த்தோம் இவனால ஸ்மரிக்க முடியாது. ஞாபகம் வரும்போது அதுல ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு இந்த மாத்திரம் ஸ்மரிக்கிறேன்னா அதுவும் பண்ண முடியாது. அதனால பிரமாணத்துக்கு விஷயமே வேறு, மரணத்துக்கு விஷயமே வேறுன்னு சொல்லக்கூடாது. மரணத்துக்கு எது விஷயமோ அது நிச்சயமா பிரமாணத்துக்கு விஷயமா இருந்தாலும் அப்படி இல்லைன்னு சொன்னா ஸ்மரணமே வராது. அந்த விஷயம் இதுக்கு மேல சொல்றாங்க அடிபட்டு நாதி பல விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமானா. அதாவது ஞானத்துல உங்களுக்கு ஒன்றும் ஸ்மரணாபிமானம்னு ஒண்ணு கொண்டு வச்ச மாதிரி தெரியாது, விசேஷம் தெரியாது. அதனுடைய விஷயத்திலையும் வித்தியாசம் சொல்றதுக்கு இல்லை. ஆனா நோக்கிங்கிற ஞானம் வந்தால் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய காரியம் இருக்கு பார்த்தீங்களா, பலம், அதுல வித்தியாசம் இருக்கு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தால் பிரத்யட்சமா பார்த்தா நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லுவான், காதால கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். மரணம் வந்ததுன்னா மறிக்கிறேன் ஸ்மராமி அப்படின்னு சொல்லுவான். இது வித்தியாசப்படுறது இல்லையா? பிரத்யட்சமா பார்க்கறத ஸ்மராமின்னு சொல்ல மாட்டான், பஸ்யாமி ஸ்மராமி அப்படின்னு சொல்லுவான். நேர பார்க்கிறேன் மரணம் இல்லை, ஸ்மராமி நான் பஸ்யாமி அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா எனக்கு தியானம் வந்ததுக்கு அப்புறம் இவனுடைய பேச்சு இருக்கு, அதுல வித்தியாசப்படுறது. இதுதான் பலம். ஞானோற்பத்திக்கு அப்புறம் என்ன ஒரு காரியத்துல வித்தியாசம் வருதோ அதை பலம்னு சொல்லி இந்த பல விஷயத்தை நினைத்தா அதனால அந்த ஸ்மரணத்துல வித்தியாசம் இருக்குன்னு சொல்றோம். ஸ்மரணாபிமானம்னு அதைத்தான் சொல்றோம். எந்த ஞானம் வந்தால் ஞானம் வந்தவன் அகம் ஸ்மராமி அப்படின்னு சொல்லிக்கணும், அதுதான் ஸ்மரணாபிமானம். ஞானத்தினுடைய ஸ்மரணாபிமானம் சொல்லப்படுறது. இது மாதிரி அனுபவத்துக்கு வராது. அனுபவத்துல அனுபவாமின்னு சொல்லுவானே தவிர ஸ்மராமின்னு சொல்ல மாட்டான். இதை சொல்லலாமே சொல்றான். அதுக்கு என்ன சொல்ற, நாதி பல விசேஷ நிமித்தா ஸ்மரணாபிமானா சுதா பிரமாண பல விஷயமாத்திராவச்சின்ன பலத்வாது. இது அவர் இந்த இதுல சொல்லிட்டார். வேதாந்த பரிபாஷையில பேசுறார். பிரமாணத்துக்கு எது பலமோ அந்த பலம் உள்ள விஷயத்தினாலே அவசின்னமான பலத்தை உடையது ஸ்மரணம். பிரமாண பல விஷய மாத்திர அவசின்ன பலத்வா. மராமி 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 அப்படின்னு சொல்றாங்க. மரணம் வருது, மரணத்துக்கு தனியா ஒரு பலமே கிடையாது. அனுபவத்துக்கு எது விஷயமோ, அனுபவங்கிறது பிரமாணத்தால் ஏற்பட்டது, அதுக்கு எது விஷயமோ அதுக்கு எது பலமோ அதை மாத்திரம் அப்படியே தெரிவிக்க அதைதான் ஸ்மரணம்னு சொல்றோம். அது எப்படியா கூட்டாம கூட்டு கழிச்சுக்கணும் ஒண்ணு பண்ணாம ஏற்கனவே பார்த்தது அவ்வளவே இன்னொரு தடவை ஞாபகத்துக்கு வந்தது, அந்த பிரமாண வியாபாரம் இல்லாமலே அப்படின்னு சொன்னா சம்ஸ்காரத்தினுடைய சாமர்த்தியத்தினால வந்ததுன்னு சொன்னா அதைத்தான் ஸ்மரணம்னு சொல்றோம். சம்ஸ்கார மாத்திர ஜன்யம் ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றோம். பிரமேயம், பிரமேயத்துல பிரமேயம் ஒண்ணு, பிரமேயத்துல ஒரு பலம் உண்டாகுதுன்னு சொல்லுவாங்க. மீமாம்சக்காரர் என்ன சொல்லுவாங்க, இதுவரையில் அந்த கட்டம் அங்க இருந்தது, ஆனா எனக்கு தெரியாமல் இருந்தது, இப்போ ஞானம் வந்ததுக்கு அப்புறம் அது தெரியுதுன்னு சொல்றாங்க. கடம் தெரியாம இருந்தது, கடம் இப்போது தெரிகிறது. ஏன் தெரிகிறது? இந்த ஞானம் தான் அதுல அந்த ஒரு பலத்தை ஏற்படுத்திருக்கு. ஆனம், பிரகாசம், பிராசத்தியம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த பிரகடமாக ஆனது அந்த குடம்.
எப்படி அது பிரகடமாச்சு? எனக்கு என்னுடைய ஞானத்தினால அந்த பலம் அந்த கடத்துல உண்டாக்கப்பட்டது. இதுதான் பலம், ஞானத்தினால வரக்கூடிய பலம். வேதாந்தத்துல அதை விஷயாதித்யத்தை கைத்தன்யம் பலம், பலவியாசம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பலத்தோடு சேர்ந்த விஷயம் இருக்கு. இந்த விஷயம்தான் அவனுக்கு அப்புறமா ஞாபகத்துக்கு வருது. அதுக்கு மேல ஒண்ணுமே வரல. எது அங்க தெரிஞ்சதோ அதுக்கு மேல அதிகப்படியா ஒண்ணும். அப்படி இருக்கிறது பலத்துல ஏதோ விசேஷம் இருக்கு, அதனாலதான் இது ஸ்மரணத்துக்கும் அனுபவத்துக்கும் வித்தியாசம் ஏற்படுறது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், என்னமோ ஒரு விசேஷம் இருக்கிறதுனாலதானே அவன் ஸ்மராமின்னு சொல்லிக்கிறான், அனுபவாமி. அங்க அனுபவாமி மற்றும் ஸ்மராமின்னு வித்தியாசமா பேசுறானே. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு அந்த ஒரு வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. இந்த சப்தத்தால இப்படி வித்தியாசப்படுத்தி பேசுறதுனாலேயே அவன் ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறான் ஞானத்துல தெரியுதுன்னு கேட்டா அதுக்கு சொல்றார், புனகா கதாச்சித்து அனுகூலகரே ஸ்மராமி அனுவேதா வாசக சப்த சயோஜனானித்தா. அந்த ஸ்மராமின்னு சொல்றத வச்சுட்டு வித்தியாசம் சொல்ல முடியாது. அது ஸ்மராமின்னு அவனுடைய சப்த பிரயோகம். இந்த சப்த பிரயோகம் அது அந்த அர்த்தத்துக்கு வாசகமான சப்தத்தை சேர்த்து அவன் ஸ்மராமின்னு சொல்றான். அவ்வளவுதானே தவிர இதனால அவனுக்கு ஞானமே வித்தியாசப்பட்டு தெரிகிறதோன்னு நினைக்குவான். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். அந்த கடம் இருக்கு. இந்த கடத்தை ஒருத்தன் பார்த்தான், 2-3 பேர் பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. ஒருத்தர்கிட்ட என்ன பார்த்தேன் அப்படின்னு கேட்கிறேன். ஒருத்தன் என்ன சொல்றான், கடகா கடோதிருக்கா அப்படின்னு சொல்றான். என்ன தெரிஞ்சுதுன்னா கடம் தெரிஞ்சுது. இன்னொருத்தன் அயா கலசோதிருக்கான்னு சொல்றாங்க. இவன் கலசோதிருக்கான்னு சொல்லல, அவன் கடோதிருக்கான்னு சொன்னா அதனால வித்தியாசம் இருக்கு. 2 பேரும் பார்த்த விஷயத்திலையும் சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. அது அந்த சப்தத்தை வித்தியாசப்படுத்தி சொன்னான், அவ்வளவுதானே தவிர வாசக சப்த சயோஜனா அந்த வாசகமான சப்தத்தை சேர்த்ததுனால உனக்கு வித்தியாசம் மாதிரி சப்தம் வித்தியாசமா இருக்குங்கிறதுனால வித்தியாசம் தெரியுது. இது அர்த்த வித்தியாசம் கிடையாது. கிரியாபதத்திலும் சில சமயம் மாறுது. இப்ப பாருங்களேன், அகம் திஷ்டாமி அகம் நகச்சாமி அப்படின்னு சொல்லுவான். 2 பேர் நின்றுருக்கா. அவன்கிட்ட நான் கேட்கிறேன், என்னவா பண்ணிட்டு இருக்கேன்? நான் நின்று இருக்கேன் அப்படிங்கிறான். அப்படின்னா என்ன திஷ்டாமின்னு சொல்றான். இன்னொருத்த என்ன சொல்றான், அகம் நகச்சாமி அப்படின்னு சொல்றான். அப்ப என்ன 2 பேரும் பண்றது ஒரே வேலைதான். இந்த கா கதி நிறுத்தவும் ஒரே அர்த்தத்துல வர சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல தட்சாமிக்கும் நகச்சாமிங்கிறதுக்கும் இல்ல, திஷ்டாமிங்கிறதுக்கும் நகச்சாமிங்கிறதுக்கும் அர்த்தத்துல அதாவது ரொம்ப பரியாயமாவும் சொல்ல முடியாது. அது ஒரு விதமா தெரிவிக்கிறது, இது ஒரு விதமா தெரிவிக்கிறது. விஷயம் ஒன்னா இருக்கலாம், ஆனா பரியாயம்னு சொல்லிட முடியாது. அந்த மாதிரி கூட இருக்கு. அதனால இவர் என்ன சொல்றார், அதே விஷயத்த நீங்க இந்த சப்தத்தால சொன்னா ஒரு மாதிரியா தெரியும், இன்னொரு சப்தத்தால சொன்னா இன்னொரு மாதிரியா தெரியும். இந்த கடசப்தமே வேண்டாம். அவன் இன்னொன்னு சொல்றான், மிருண்மய பதார்த்தா அப்படின்னு சொல்றான். ஜலாகரண சாதனம் மிருண்மய பதார்த்தா, மிருண்மயம் ஜலாகரண சாதனம் இப்படிலாம் சொல்றான்னு வச்சுங்களேன். இதெல்லாம் வச்சுட்டா பரியாயம்னு நேரம் சொல்ல முடியாது. அதனால இவர் என்ன சொல்றார், அது வாசகமான சப்தத்தை சேர்த்தனாலே சாஸ்திராதிபத ஆகிருத்தவும் கௌதம் எஜமானா. இந்த சாஸ்திரா அந்த லட்சணங்கள்லாம் இருக்கிற ஒரு பிராணியை பார்த்தா கௌ ஐந்து அப்படின்னு சொல்றேன். கௌதான் சொல்லணும்னு நான் ஒன்றும் நிர்பந்தப்படுத்தல. நான் சொல்றது அந்த வஸ்துவோட விஷயம் தான், ஞானத்தோட விஷயத்தை பத்தி தான் சொல்றேன் இல்லையா. அது நீங்க அதுல உள்ள ஜாதிய கோத்வம் அப்படின்னு சொல்றது, கோசம்பத்தை வச்சு கோத்வம்னு சொல்றோம். இல்லாட்டா கோசம் இப்படிதான் சொல்லணுங்கிறது அவசியம் இல்லை. அது நீங்க நான் வேற ஒரு பேரை வச்சு சொன்னா வேற மாதிரியா கூட வரும். தஸ்மா பூர்வ பிரமாண சம்ஸ்கார சமுப்பதையா தத்விஷயாவபாசித்வ மாத்திரம் ஸ்மிருதேஹி ந புனః பிரதீபிதா அர்த்ததோவா அதிகோம்சா அஸ்தி. அதனால கடைசியில் என்ன முடிக்கிறது அப்படின்னு கேட்டால், ஏற்கனவே ஒரு பிரமாணம் ஒரு விஷயத்தை தெரிவிக்குது. அந்த விஷயத்தை அந்த அனுபவம் ஏற்படுத்தி கொடுத்த சம்ஸ்காரத்தினாலே பிற்பாடு அந்த சம்ஸ்காரத்தினால அந்த விஷயத்துல எந்த ஒரு தியானம் ஏற்படுறதோ அதைத்தான் நம்ம சுத்தின்னு சொல்றோம். முதல்ல அனுபவம் வந்தது, அந்த அனுபவம் சம்ஸ்காரத்தை விட்டுட்டு போட்டு அந்த சம்ஸ்காரம் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அதே விஷயத்தை தெரிவிக்கிறது. தெரிவிச்சு அதான்
காரணத்தால வந்த வித்தியாசம். ஆக இதை தவிர்த்து அந்த விஷயத்திலேயோ அந்த ஞானத்திலேயோ ஒன்றும் வித்தியாசம் காண்பிக்கிறதுக்கு இல்லை. எஸ்ய தோஷ நிமித்தா பிரமோஷா பரிகல்பியத மரணாபிமானம்னு அவனுக்கு ஒன்றும் கிடைக்கல. இது தோஷத்தால போயிருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? நக பூர்வ பிரமாண விஷயாவபாசித்துவம் அஸ்தி. இப்ப சொல்றையே இதம் ரஜதம் அப்படின்னு தெரியறது, இந்த பிரமம் கூட மரணம் தான், அந்த ரஜதாம்சத்துல ஸ்மரணம் தான்னு சொல்றையே, இந்த ரஜதத்தை அவன் என்னைக்கு பார்த்தான்? ஏற்கனவே பார்த்ததாக தெரிஞ்சுக்கிறது. பூர்வ பிரமாண விஷய சம்ஸ்காரங்கள் இல்லை. இது முழு ரஜதம், இவன் பார்க்கிற ரஜதம், ஏற்கனவே பார்த்த ரஜதமே இல்லை. அதனால பூர்வ பிரமாண விஷய அவபாசித்தம், ஏற்கனவே பார்த்த அந்த வஸ்துவை இந்த தியானம் தெரிவிக்கிறதுங்கிறது இல்லவே இல்லை. ஏன்? பூர்வஸ்திதார்த்த பிரதிபாசனா விசுத்தம். சத்தமா இங்க இருக்குன்னு தெரியுது அதுதான். இந்த விதத்தை இப்பதான் பார்க்கணும்னு அவன் சொல்றான். ஆகையால இது பூர்வ பிரமாணத்தான தெரிகிறது கிடையாது. அதா அந்நிய சம்பிரயோகே அந்நிய விஷய ஜானம் மிருதி இது அர்த்தாகா. அதனால வேற ஒன்னோட இந்திரியத்துக்கு சம்பந்தம் இருக்கு, ஆனால் அது தெரியாம இன்னும் ஒண்ணு தெரிகிறதுன்னு சொன்னால் அப்ப அது என்னது? இது அத்தியாசம் பரத்திர பூர்வ திருஷ்டாவகாசம். அதாவது அதஸ்மின் ததவகாசம், அதஸ்மின் சஜ்ஞானம். இதை அத்தியாசம் தான் சொல்லணுமே தவிர மரணம் சொல்லக்கூடாது.